12ல் வந்து குரு வரும்பொழுது மிதுனத்துக்கு வந்து ஒரு சுப விரயம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை தருவார். இவங்களுடைய அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேரலாம். பேசிக் ஆஸ்பிரேஷன் என்னெல்லாம் இவங்க வாழ்க்கையில் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வணக்கம், நான் ரமணன், அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து. வெல்கம் டு அஸ்ட்ரோ கியானா சேனல். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கு வருஷப்பிறப்பு பிறக்கிறது. இப்போ வந்து ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொல்லும் பொழுது மிதுனம்னாலே டுயல்னு அர்த்தம், ரெட்டை. ஸோ இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி, எல்லா விஷயங்கள்லேயும் நாலெட்ஜும் ஜாஸ்தி, 4 கண் உள்ள ஒரு ராசி. அதனால் எல்லா இடத்திலும் அப்சர்வ் பண்ணி கிரகிச்சுக்கிட்டு அதிலிருந்து எக்ஸல் ஆகக்கூடிய ஒரு ராசி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், அதே மாதிரி புனர்பூசம் 3 பாதம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து குரு வரப்போகிறார் மே மாதத்தில். அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து 9 கூடவர் 9லேயே இருக்கார். 10ல் வந்து ராகு இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார். இவங்களுக்கு பேசிக்காக இது வந்து ரொம்ப 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 சுக்ருதமான ஒரு பீரியட். 12ல் வந்து குரு வரும்பொழுது மிதுனத்துக்கு வந்து ஒரு சுப விரயம், சுப காரியம் பண்ணுறதுக்கு விரயம் பண்ணுறதுக்குரிய ஒரு காலகட்டம். அது நல்ல விஷயத்துக்காகவே இருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லை ஒரு வீடு மனை வாகனம் வாங்கலாம், ஏதாவது ஒரு இந்த நல்ல காரியத்துக்காக வேண்டி பண்ணலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை தருவார். அதே மாதிரி 9ல் இருக்கிற குரு வந்து நிறைய க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு, 9ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து நிறைய க்ஷேத்ராடனம் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். ஸோ க்ஷேத்ராடனம் போகலாம். இவங்களுடைய அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேரலாம். இவங்களோட பேசிக் ஆஸ்பிரேஷன் என்னெல்லாம் இவங்க வாழ்க்கையில் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீரியட்ஸ், ரொம்ப அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு. இவங்களுக்கு சின்ன காஷன் என்னதுன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதனால் தாயாருடைய ஹெல்த்தை வந்து இவங்க வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனை வருது, இல்லாட்டி நரம்பு கோளாறு ஏதாவது வருது, இல்லை B12 டெஃபிஷியன்சி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்கை தான். துர்கையை வந்து வணங்கிக்கோங்க. வணங்கினீங்கனாக்கா உங்களுக்குரிய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் வந்து நன்றாகவே நடக்கும். அதில் வந்து ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். அதுக்குரிய நல்ல பீரியட் இது. சரி, இப்போ மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில், எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்க போகிறார். அதே மாதிரி சனீஸ்வரரும் பார்க்குறார். அதனால் இவங்களுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஏதாவது இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு சுஹ்ருதமான ஒரு அட்மாஸ்பியர், ஒர்க் அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய டேலண்ட்டுக்கு வந்து ரெக்கக்னிஷன்னால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். பேசிக்காக ராஜாவுக்கு நல்ல பிள்ளை அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு, அதுக்குரிய ரெக்கக்னிஷனும் கிடைக்கும், அதுக்குரிய பொருளாதார முன்னேற்றமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 10ல் வந்து ராகு இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து பயங்கரமாக போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதில் தான் இவங்க காஷியஸாக இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே பண்ணணும். பண்ணினாங்கனாக்கா நல்லாயிருக்கும். 9ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து எல்லா பாக்கியத்தையும் இவங்களுக்கு வந்து டிக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த பாக்கியத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அது டிலே பண்ணுவார். சனீஸ்வரர் வந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா டிலே பண்ணுவார். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் இருங்க, இது வந்து நல்ல பாதைக்கே கொண்டு போகும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து மூவே ஆகலை, கடகத்தை தாண்டி போகவே போகிறதில்ல. நிறைய காலகட்டம் வந்து மிதுனத்திலேயே இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு வந்து 11 கூடையவர் 6 கூடையவர். ஸோ தொழில் விருத்தியும் உங்களுக்கு லாப விருத்தியும் ரெண்டுமே தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு
எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஆனால் ஒரு பொது பலன் என்னன்னாக்கா, இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் வந்து காலபுருஷனில் 2ஆம் இடம், ஆனால் ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 12ல் வந்து ராகு இருக்கார், 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும். ஸோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக நியதிக்கு உரிய ஒரு பலனாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டமை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமித்து வச்சுக்கணும். இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார். ராகு போகஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்ணா பின்னான்ட்டு. அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் தனகாரகனான குருவே இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார். அப்போது எப்போவுமே வந்து காலபுருஷனில் 2ஆம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தனநாசம் சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு, காசு வந்ததுன்னு டம்மாலும் செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து 2 பேரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார், குருவும் சொல்கிறார். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது வந்து வயிற்று ஸ்தானம். அந்த வயிற்று ஸ்தானத்தில் வந்து ஒரு சர்ப்பகிரகம் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது. இப்போ குரு பகவானுடைய பார்வை மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும்பொழுது அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும். வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அதே மாதிரி லோன், ருணம், இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம். உங்களுக்கு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும். ஏன்னாக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும். வெறும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, பார்த்து சொல்லலாம். ரைட், நன்றி.